அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். அ இந்த கேளிக்கை சித்தர் அவர பத்தி நான் பேசிட்டு இருந்த ஒரு ஸ்டார்ட்டிங்கில அதாவது வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "கேளிக்கை சித்தர பத்தி சொல்லுங்க" அப்படின்னு. அன்னைக்கு மறுநாள் அவர் வந்து 2 நாள் செக் பண்ணி பாருங்கன்றாரு. அதில சரியானா நீங்க 7 நாள் வந்து உங்கள லைஃப் டைம் கோலே சரியாயிடும்ன்றாரு. நான் அதெல்லாம் செக் பண்ணல. ஏன்னா அந்த மாரி டைப் தான் நானு தொடர்ந்து வணங்குற ஆளுன்றதுனால, சரி டைரக்ட்டா செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒயிட் பட்டர்ஃப்ளை வருது, கருவண்டு வருது பார்த்துடலாம் அதெல்லாம் சொல்லிட்டு நினச்சிட்டு 7 நாளே டைரக்ட்டா வச்சுட்டு 2 நாள் மட்டும் மெயின் கோல் ஒண்ணு சொன்னேன். அதுக்கப்புறம் 7 நாளுமே என்னுடைய எல்லா தேவைகளுமே நான் கேட்டேன். கரெக்ட்டா காலையில அதே அவர் சொன்ன டைம்க்குள்ளே எழுந்து பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பல்லி அது தான் வருது. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையே வருது. 7 பட்டர்ஃப்ளையே வருது. அதுவும் 7ம் ஒயிட் பட்டர்ஃப்ளையே வருது. எல்லாமே நடக்குது. எல்லாம் ஆச்சு. பேசிட்டேன், முடிச்சுட்டேன். இன்னும் சொல்லப்போனா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏன்னா நான் நம்ம வெளிய வந்துடணும் மீன்ஸ் நான் விருப்பம் தான் கும்பிட்றேன், இல்லைன்னா இல்ல. ஆனா அத போட்டு கண்டென்ட் பண்ணிட்டு, அவர் பாவம் அவர் ஏதோ சொல்லி இது பண்ணியிருக்காரு. நெறைய வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கு சொல்லிட்டு கோயில் வேற கட்டப் போறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு சும்மா மற்றவங்க வந்து அவர் கண்டென்ட் என்னமோ நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணுற மாரி நெனைக்கிறாங்கன்றதுனால, அதுலேருந்து இது ஆகுறேன் நான். வெளியிலேருந்து வந்துட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஆனா, இதில கூடவே அதுக்கு முன்னாடி இருந்தே நான் முக்கியமான சொன்னது, இந்த சனத்குமார் எக்கச்சக்கமான பணம் உங்களுக்கு கடன் தீரணுனாலும், பணம் நல்லா வரணும்னாலும், நல்ல சம்பளத்தில வேலை கிடைக்குது. இந்த மாரி எல்லா விஷயத்துக்குமே எனக்கு வந்து அந்த குபேரனே முக்கியமா இருக்குது. அந்த சனத்குமாரர் சௌந்தர்யா தேவியுடைய கோயில் புதூர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் சொல்லிட்டு நான் ஒரு போன பௌர்ணமியில 2 பௌர்ணமி முடிச்சுட்டேன் இப்ப நான். அந்த கலசம் வச்சுட்டு 3வது நாள் தேங்காய் உடைச்சிறது. டெய்லியே 108 முறை சனத்குமாரரே சௌந்தர்யா தேவியே போற்றி சொல்லிட்டு ₹1 காயின் அங்க வச்சுக்கிட்டே வருது. இது மொத்தம் 6 பௌர்ணமிகள் செஞ்சு முடிக்கணும். அதுக்குள்ள அதில ஃபஸ்ட்டே நான் போட்டேன். எனக்கு வந்து கரெக்ட்டா ₹2,00,000 வர வேண்டிய பணம். எப்போ வர வேண்டியது அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேனாங்க. அது ஆரம்பிச்சு 4 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அது நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கூட நடந்தது. அதெல்லாம் சொன்னா வந்து திருஷ்டியா போகும் உங்களுக்கு. பண விஷயமா தான் மெயினா. பண விஷயமா தான் என்ன ஆச்சுன்னா, அந்த சனத்குமார சௌந்தர்யா தேவிய டெய்லியே இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தர்பை புல் பாயும் வந்து இப்ப தியானங்கள்லாம் நான் உங்களுக்கு ஒண்ணும் சொல்லல அந்த தியானத்த பத்தி. ஆனா, அந்த தர்பை புல்னுடைய அந்த மேட் வாங்கி வச்சுட்டு, அது மேல உட்காந்துட்டு தான் சொல்றேன் இப்ப நான் சனத்குமார சௌந்தர்யா தேவி இவ்ளோ சக்தி வாய்ந்தவரா, அவர் வந்து இந்த மாரி முக்கியமா செல்வ விஷயத்துல தான் மெயினா வந்து நான் பார்த்தேன். வேற எந்த விஷயமும் இல்ல. டைரக்ட்டா செல்வ விஷயம் தான். சனத்குமாரர், சௌந்தர்யா தேவி, குபேரன், சிவன், பார்வதி, முருகன் இதெல்லாம் ஒண்ணா செட்டா வச்சு கும்பிட்டுட்டு வரணும். ஒரு 6 மாசத்துக்கு. அது நான் இப்ப 2, 3 வீடியோ போட்டுட்டேன். அது எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றதுல. அந்த இதில தான் இருக்கேன். அவர் தான் கொண்டு வந்தார் இந்த கேளிக்கையரையே. அவர் தான் அந்த கேளிக்கை சித்தரே கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா, அத பத்தி பேச வச்சாரு, பண்ண வச்சாரு இருக்கு. ஆனா, இப்போ இது கூடவே எனக்கு காளியம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஒரு நாட்ல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள்னா என்னதுன்னா, கண்ணுக்கு தெரியாது. சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா, மனசுக்கு தெரியும். அந்த மாரி விஷயத்த சொல்றாங்க. விஷ்ணு ரூப பெயர்கள் எல்லாம் வந்து ஒண்ணு பிரசித்தி பெற்றதா மாறும். இல்லன்னா வந்து நெகட்டிவான ஒரு வைரலா பேசி வரும். இல்ல உங்க வீட்டுக்கு அக்கத்துல இருக்கிறவங்க கூட விஷ்ணு ரூப பெயர்களை கொண்டவங்க வந்து ஒரு நல்ல பேரும் வாங்கலாம், இல்ல ஒரு கெட்ட பேரும் வாங்கலாம். இப்படி நடக்கும். நீங்க உத்து பார்த்தீங்களா தெரியும்னா, 2, 3 வியூவர்ஸ் வந்து எனக்கு கனவுல இந்த மாரி கண்ணன் பேர்ல வந்தது. எனக்கு கண்ணன் என்ற பெயர் கொண்டவர் வந்தாரு. அதுக்கப்புறம் டாக் இதாயிடுச்சு. அந்த மாரி உங்களுக்கு அந்த கண்ணன், அதே மாரி உங்களுக்கு அந்த ஸ்ரீனிவாசன் என்றவர் அந்த ஜிஎஸ்டி இந்த விஷயத்துல அப்ப வைரல். நான் சொன்ன மறுநாள் அது வைரல் ஆனது. அதுக்கப்புறம் வந்து அந்த மகாவிஷ்ணு வந்து வந்துட்ட பின்னாடி தான் அத நான் சொன்னது. அந்த மகாவிஷ்ணு பேசினார்ல ஸ்கூல்ல போய், அன்னைக்கு மறுநாள் தான் நான் இது சொன்னது. காளி இப்படி உணர்த்துறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த திருப்பதின்றதே வந்து விஷ்ணு ரூபம், அந்த லட்டுன்றது ஒரு நெகட்டிவான விஷயம். இப்ப நான் என்ன தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன்னா, அது ஏன் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, புரட்டாசி மாசத்துல தான் உங்களுக்கு திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. திருப்பதி கோயில்ல எக்கச்சக்கமான லட்டுகள் வந்து அப்பதான் விற்பனை ஆகும். ஃப்ரீயாவே எல்லாருக்கும் லட்டு உண்டு. காசு குடுத்து வாங்குற லட்டு உண்டு. இது எல்லாமே புரட்டாசி மாசத்துல தான் நடக்கும். ஆனா, புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடியே இது சொல்லியிருக்கலாம்ல. அந்த மாரி விஷயம் இருந்தா கூட அதில நாங்க கண்டுபிடிச்சோம். அத பண்ணோம், இத பண்ணோம் அப்படின்ற விஷயம் கூட, புரட்டாசி மாசம் இல்லாத வேற எதனா மாசத்துல கூட நீங்க அத பண்ணியிருக்கலாம்ல. அது ஒரு நெகட்டிவான விஷயம். விஷ்ணுவுக்கான ஒரு இது நடக்கணும். வானுலகத்தில ஒரு நடக்கிற சண்டையினுடைய இம்பேக்ட் கீழ நடக்குதுன்னு காளியம்மா ஒரு பக்கம் உணர்த்துறாங்க. அந்த காளியம்மா சொல்றது, அந்த கல்கத்தாவுல அந்த பொண்ணு இது ஆனதே வந்து எப்படின்னா, கடவுள்களுக்குள்ள சில சண்டைகள் நடக்குது.
அப்படின்னு. இது யாருக்குமே வந்து பொறுப்பு துறப்புன்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நான் சொல்வேன். இது வந்து எனக்கும் காளியம்மாவுக்கும் காளியம்மா எனக்கு சூட்சுமமா சொல்ற விஷயம். அது நான் சூட்சுமமா புரிஞ்சுகிட்டு, நான் என் மைண்டுக்கு இப்படி புரிஞ்சுது. அந்த அம்மா எனக்கு உணர்த்தினது. பிரபஞ்சமா ஒரு சூட்சுமமா சில விஷயங்கள புரிய வைப்பாங்க. அப்படி சொன்னது அப்படின்னு சொல்றேன். உண்மையிலே காளி சொன்னாங்களா? எனக்கு வீடியோ ப்ரூஃப் காட்டுங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. அத பத்தி எனக்கு இல்ல. அவங்க சொன்னாங்க. அதுபடி தான் விஷ்ணு ரூப விஷயங்கள் நெகட்டிவா தான் போயிட்டுருக்குது உங்களுக்கு. உண்மையிலே இப்ப வானுலகத்தில நடக்கிற ஒரு இது என்னன்னா, சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமான ஒரு போரா இருக்குதோன்னு. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வானுலகத்தில ஒரு போர் நடக்குது. அதில வந்து ஒரு பக்கம் விஷ்ணு, கண்ணன் அவங்க நிக்கிற மாரி இருக்குது. நானும் வந்து நிக்கிறேன். நான் வந்து எந்த பக்கம்லாம் சொல்லல. அதில அந்த எதிர்பக்கம் இருக்கிற கடவுள்ல ஒருத்தர் தான் வந்து என்ன நோக்கி அட்டாக் பண்ணுற மாரியான ஒரு விஷயம் தான் அந்த கல்கட்டாவில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம். அது எப்படின்னா, அவங்க ரொம்ப டீப்பாவே சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. இது நீங்க நல்ல விதமா எடுத்துக்குவீங்களா? இல்ல ஒரு பெரிய இந்த பிரியங்கா மணிமேகலை விஷயம் மாரி பெரிய இதுவா ஏன்னா எங்க ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்து, இந்த மாரி அதிலனா நான் மாட்ட மாட்டனா? இந்த மாரி விஷ்ணு மாரியோ, இல்ல நம்ம என்ன ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி டெய்லர் அக்காவ போட்டு புரட்டி எடுத்தாங்களே அந்த மாரியோ, இல்ல வேற எதனா ஒண்ணு இது நான் யூடியூப் வச்சுங்கிறதே நக்கல் இருக்குது. கொஞ்சம் பேர் ஒரு 3, 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போசிட் பார்ட்டிங்க. அவங்களுக்கு வந்து அ ஆனா எதிர்க்க கை குடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆழ் மனசுல நான் வந்து இந்த மாரி எதனா இந்த யூடியூப்ன்னு பெரிய லாட்டு மாரி நீ வச்சுன்னுக்கிறியே, எதனா இந்த மாரி எதனா மாட்ட மாட்டாளா? இந்த மகாவிஷ்ணு மாரியோ, இல்லன்னா வந்து இந்த மாரி எதனா சர்ச்சையில மாட்டி தொலைக்க மாட்டாளான்னு இருக்குது அவங்களுக்கு. இந்த இந்த அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேளக்கியர் பத்தி சொல்லும்போது, அவ்ளோ உங்களுக்கு கோவம், "உன் கதைய என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்க?" அப்படின்னு. இவ்ளோ பிரச்சனை இருக்குது எனக்கு. அதனால வேண்டி நான் அத இன்னும் டீப்பா சொன்னேனானா, அ இவங்க இந்த ஆப்போசிட் பார்ட்டிங்க நக்கல் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். அது பக்கம் இல்லாம, அது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கேளிக்கை சித்தரு. அந்த யாருன்னு சொன்னேன் பாருங்க, அந்த அவரே வந்து என்ன போட்டு தள்ளக்கூடும். அதனால வேண்டி தான் நான் வந்து அது என்னால சொல்ல முடியாது சொன்னேன். ஆல்ரெடி என் லைஃப்ல வந்து நெறைய போட்டியாளர்கள் விஷயங்கள்லாம் இருக்குது. இதில நான் அத சொல்லி நான் ஏன் இதில மாட்டணுமான்றதுக்கு தான் அத நான் சொன்னது. உன் கதைய எதுக்கு சொல்ற? உன் கதை எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் எல்லா பக்கமும் பார்க்கணும். சில பேருக்கு யாருன்னா அவ்வளோ அளவுக்கு போட்டியாளர்கள் இல்லாத கூட இருக்கலாம். இப்ப பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வச்சுட்டுருக்காங்கல்ல ஆன்மீகவாதிகள். அவங்களுக்கெல்லாம் எனக்கு இருக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம். அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு நான் அது 2 இந்த 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நடந்த விஷயத்துலேருந்து, இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ போட்டி இருக்குது என் லைஃப்லன்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த மாரி வந்து இவ்வளோ போட்டியாளர்கள் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. அப்ப தைரியமா நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா எல்லாத்தையுமே பேசிட்டு போலாம். அந்த மாரி வந்து க இந்த அம்மா காளியம்மா என்ன எனக்கு உணர்த்தினாங்கன்னா, அ எப்பவுமே எந்த காலத்துலயுமே வந்து கடவுள்கள் வந்து வானுலகத்தில இருக்கிற கடவுள் எப்ப சிவபெருமான் வந்து தலையும், என்னுடைய உச்சந்தலையிலயும் என்னோட அடி இதுவும் காட்டுறதுக்கு சிவன்கிட்டயும், பிரம்மாகிட்டயும், விஷ்ணுகிட்டயும் நீங்க வந்து என்ன எப்படி வந்து நீங்க என்ன விட அதிக சக்தி இருக்குதுன்னோ, அது வந்து நீங்க இருக்குதா? அத வந்து நிரூபிங்கன்னு சொல்லிட்டு நீ போம்போது, அந்த தாழம்பு சாட்சி சொல்லுது. இவர் கீழ போயிட்டு அந்த பூமியில போயிட்டு நோண்டிக்கிட்டு வராக அவதாரம் எடுத்துன்னு போயிட்டு அங்க கீழ போய் போகும்போது, அவராலயும் முடியலன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இவர் மட்டும் பிரம்மா மட்டும் எனக்கு வந்து தாழம்பு வந்து சாட்சி சொல்லிடுச்சுன்னு சொல்றாரு. எப்போ அந்த கதைய நீங்க வந்து யாரோ ஒருத்தரு இந்த ஆன்மீகத்தையே எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க வேணா அந்த கதைய மறுக்கலாம். ஆனா ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அந்த கதைய நம்புறீங்களா? இல்லையா? அது நம்புறீங்கன்னா, இப்ப நான் சொல்ற விஷயத்தையும் நீங்க நம்பி தான் ஆகணும். ஏன்னா, அந்த விஷயத்துல வந்து சில பேர் வந்து அப்படியெல்லாம் இல்ல. அது கதைகள் நெறைய உருட்டு பண்ணிட்டு அவங்கவங்களுடைய ஸ்டாண்ட இது பண்ணிக்கிறதுக்கு எங்க இனம் தான் சூப்பர்ன்னு காட்டிக்கிறதுக்காக நடுவுல இடைச்செருகல் மாரி அது கதை உருவாக்கி வச்சிருக்குது. அப்படின்னு சில பேர் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க அந்த கதைங்களுக்கு. அதுவும் குறிப்பிட்ட குறைந்த வங்களா தான் இருக்கிறாங்க அந்த விஷயத்த. அந்த கதைக்கே நான் வரல இப்போ நான். அது இடைச்சர்கள் பண்ணாங்களா அதெல்லாம். எப்போ அந்த கடவுள் வந்து சிவபெருமான பத்தி சொல்லும்போதெல்லாம் நெறைய பேருக்கு அந்த கதை தெரியுமோ, அந்த கதைய யாருமே நீங்க எதிர்க்கலையோ, அப்படின்னா இப்ப நான் சொல்ற விஷயம் கூட உண்மையா தான் இருக்கும். ஏன்னா, அ அந்த மாரி ஒரு சிவன் வந்து எனக்கு வந்து நீங்க எப்படி வந்து கர்வம் ஏறும்போதெல்லாம் பிரம்மனுக்காவது, விஷ்ணுவுக்காவது இப்ப கர்வம் ஏறும்போதெல்லாம் அவர் வந்து ஒரு திருவிளையாடல்கள் புரியிறாரு. அப்போ கடவுள்களுக்கு இவுள்ள எப்போ வந்து சண்டை போர் நடக்குதோ, தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் சண்டை நடக்குதோ, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூமியில சில அவதாரங்கள் எடுத்து வருவாங்க. அந்த அவதாரங்கள் எடுத்துன்னு வரும்போது, அந்த அதில நல்ல அவதாரமும் எடுத்துட்டு வருவாங்க.
நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருவிளையாடல் மாதிரி ஒரு பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நடக்கும் பூமியில், உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே, மாமா மாமிக்குள்ளே சண்டைகள் நடக்கும், அப்போ வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு உணர்த்தத்துக்கு மகாராஜாவுக்களாக பிறப்பாங்க. இல்லைன்னா சில சமயத்தில் சாதாரண பெரிய கூட்டு குடும்பத்தில் அந்த கடவுள் ரூபமாக பிறந்து மக்களுக்கு உணர்த்தத்துக்காக அவங்க கெட்டவங்களாவே கூட பிறப்பாங்க. சிவனே கூட ஒரு கெட்ட வீட்டில் பிறக்கலாம், விஷ்ணுவே கூட ஒரு கெட்ட வீட்டில் பிறக்கலாம், பிரம்மா கூட ஒரு கெட்டவங்களாக பிறந்து சில தவறுகளை அவங்களே செஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி அமையும். அப்போ அந்த மன்னிப்பு கேட்குறது வந்து என்னன்னா, அந்த வானுலகத்தில் இருக்கிற சண்டை ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, அந்த சண்டையில் நேருக்கு நேராகவே ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதோ, ஒருத்தர் அழிக்கிறதோ பண்ணவே முடியாது வானுலகத்தில். அதனால் என்ன பண்ணுவாங்க, பூமியில் மனித ரூபம் எடுத்து அப்போ வந்து ஒருத்தர் நீங்கள் வந்து சிவன் ரூபம் இவங்க ஜெயிச்சிற மாதிரி கூட காட்டுவாங்க. சொல்லப்போனால் மகாபாரதத்தில் அநேகமாக இந்த பக்கம் ஒரு வந்தாங்க பார்த்தீங்களா, திருதராஷ்டிரம் ஃபேமிலி, அவங்க எல்லாம் சிவனுடைய இதுவோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல பிறந்து விஷ்ணுக்கிட்ட நான் தோற்று போகிறேன்னு காமிச்சுக்குவாங்க. ஆனால் வானுலகத்தில் டைரெக்டாகவே அந்த மாதிரி தோற்று போகிற மாதிரி காட்டிக்க முடியாது. ஆனால் மனுஷனாக பிறந்தால் காட்டிக்கொள்ளலாம். உலக மக்களுக்கு இப்படி தவறாக இப்படியெல்லாம் இருந்தால், நேர்வழியில் பண்ணாமல் சில விஷயங்கள் தந்திரங்களை பண்ணால் இப்படி தான் தோற்று போனோம், இப்படி தான் அழிஞ்சு போனோன்றதுக்கு சிவனே வந்து தன்னுடைய உருவங்களாக எத்தனையோ கோடி தன்னுடைய இதில் பிறப்பாங்க. துகளாக அது இருக்கும். சிவனுடைய துகள்களே பல ஊரில் பிறந்திருப்பாங்க. சிவனுடைய பெயர்களை கொண்டு இருக்கலாம். அல்லது சிவனுக்கு சம்மந்தப்பட்ட உனக்கு வெவ்வேறு ஊரில் வந்து சிவனுடைய ரூபமாகவே பிறந்து ஆனால் தவறுகள் செய்து மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு, அது கடவுளுக்கு எப்படி மனுஷனுக்கு கர்மா இருக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுல்ல வானத்தில். அந்த சண்டையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பூமியில் வந்து கெட்டவங்களாக கூட பிறகுறாங்க. யார், சிவனே பிறகுற மாதிரி கூட இருக்கலாம், விஷ்ணுவே கூட பிறகுற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த மனித ரூபத்தில் நீங்கள் தோற்று போவதற்கு அங்கே தயாராக இருக்கின்றது. அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீ மனித ரூபத்தில் வேணால் போய் நீ அங்கே போய் சண்டை போட்டு இது பண்ணி யார்கிட்டனா தோற்று போகலான் இருக்குது. ஆனால் வானுலகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கள் ஒருத்தர்கிட்ட ஒன்றுத்தர் தோற்று போகிறதுன்றதே ஒரு கான்செப்டே இல்லை. அதனால் அவங்க இங்கே பிறந்து இது பண்ணுறாங்கன்றது ஒன்று. அந்த ரூட்டில் தான் காளியமாக எனக்கு ஒரு விஷயத்தை என்ன உணர்த்துனாங்கன்னா, இப்போ வானுலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தில் விஷ்ணு வந்து ஒரு பக்கம் நிற்கிறாரு, அது தெரியுது. காளியான ரூபமாக நானும் நிற்கிறேன். அது நான் இந்த பக்கம் நிற்கிறேன்னா அந்த பக்கம் நிற்கிறேன்னா அதெல்லாம் இல்லை. ஆனால் கல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம் வந்து என் சார்பாக ஒரு பெண்ணை, அது கல்கத்தாவிலே என்ன நடக்குது, அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து எனக்கு உணர்த்திக்கிட்டு வரவங்க கல்கத்தா காளி தான். ஆனால் நான் இங்கே சென்னையில் இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் நான் போகிறேன். அந்த அறிவோம் மகா காளின்றதை பொதுவாக காளின்ற ரூபத்தில் தான் நான் வந்து 48,000 முறை எழுதியிருக்கேன். ஆனால் இப்போது அந்த கல்கத்தா விஷயத்துலேருந்து என்கிட்ட தொடர்ந்து அந்த இதில் பிரபஞ்ச ரீதியாக எனக்கு அந்த டச்சில் இருக்குது வந்து அந்த கல்கத்தா காளி தான். அவங்க தான் சொல்கிறாங்க, எனக்கு என்னை தாக்குவதற்கு போல அந்த பெண்ணை செய்தது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு நான் எதிர்த்தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். என்னோடது தாக்குதல் எதிர்த்தாக்குதல். அவங்க என்னை அந்த அளவுக்கு அது வந்து என்னை நோக்கி பண்ணது, என்னை பண்ணாமல் எனக்கு பதிலுக்கு இன்னொருத்தர் பண்ணுற கணக்கு. அப்போனா நான் எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு வருவேன். அப்போ அதனுடைய எதிர்த்தாக்குதல் தான் இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள். என்ன பெண்கள்ன்ற விஷயத்தில் இருக்கட்டும், அந்த ஹேமா கமிட்டி விஷயங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்போ நடந்த விஷயத்தை இப்போ ஏன் வந்து பேசுறதுன்னு சொல்கிறது, அப்புறம் அது ஒரு பெரிய பொருட்டு இல்லாமல் பண்ணி விட்றது, எல்லாம் எப்படி பார்த்தாலும் பெண்கள் பக்கமே தான் தப்புன்ற மாதிரி பண்ணுறது, அது எல்லாமே அங்கே நடக்கின்றதனுடைய இம்பேக்டு தான் இங்கே நடக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த யானைன்னா குரு பகவான், வியாழன், வைஷ்ணவ, வியாழன், குரு, இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு. அப்போது நான் சொன்னேன் பாருங்கள், அந்த வைஷ்ணவ ரூபமான இவங்களுக்கே அடி தொடர்ந்து நெகட்டிவ் வருதுன்னா, இந்த பக்கம் வந்து விஷ்ணு தான் நிற்கிறாரு. அவருக்கு தான் தொடர்ந்து அந்த லட்டில் வந்து இது கலக்குதுன்னா புரட்டாசி மாதத்துலேயே தான் அவங்க சொல்லணுமாத்த. ஏன்னா அது அரசியல், அது மகாராஜாவுக்குள்ளே நடக்கிற சண்டை மாதிரி. அவங்களுக்குள்ளே வந்து அந்த இதுவும் இருக்குது. உங்களுக்கு மத சார்பான விஷயமும் இருக்குது. உங்களுக்கு உலகத்துலேயே ரொம்ப சேட்டிஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு பிடிக்கவே பிடிக்காத, நீ விரும்பவே விரும்பாத ஒரு ஆண், உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு அரசர் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றி கூட ஒரு பெரிய விஷயமே இருக்குது. காளி ஒரு விஷயம் அதை நீ சொன்னோம்னா எதனா தப்பு தவிர எதனா வேறு மாதிரி ஆகிடுமோன்றதுனாலேயே அந்த ஒரு முக்கியமான ஒரு கதையை ஒன்று நான் சொல்லாமல் இருக்கேன்.
அந்த காளி ஒரு ஒரு அமானுஷ்ய கதை ஒன்று எனக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எந்த சமயத்தில் வெளிப்படுத்தினானா நான் எங்கேயும் மாட்டாமல் இருப்பேன் சோஷியல் மீடியாவிலன்றதுக்கு தான். அதுக்கு எந்த நேரம் எனக்கு அது கிடைக்கும் தெரியாமல் தான் அதை அப்படியே வச்சுட்டுருக்கிறேன். நீ உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை வந்து வலியவே திருமணம் செய்துக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணை போயிட்டு வேறு தப்பான விஷயத்தில் வந்து உனக்கு வந்து அடிமைப்படுத்தி யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா உன்னை பயங்கரமாக விகாரமாக நான் வந்து கொல்லுவேன் அப்படின்றது. அது எல்லாரும் வந்து சூசைட் பண்ணிக்க முடியாது, எல்லாருக்கும் சூசைட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அந்த தப்பான செயலுக்கு தள்ளப்படுறது அது. அந்த மாதிரி போயிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பழிவாங்க திரும்பியே அவங்களையே வந்து பழிவாங்கிற மாதிரி ஆகும். அதெல்லாம் செஞ்சு முடித்து எல்லாம் முடிஞ்சிட்ட பின்னாடி அவங்களே திரும்ப வந்து அது என்னதான் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவாக இருந்தாலும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு பேய் ரூபமாக அது உருவமாறி வருகின்ற ஒரு விஷயமா அந்த கதையினுடைய மையப்புள்ளி ஒன்று இருக்குது. அதை பற்றி இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி வந்து சிவன் ரூபமாக தான் இப்போ வந்து விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் நடக்கிற மாதிரி முதல்லலாம் பெருமாளுக்கு திருப்பதி பெருமாள் கோயிலுக்குள்ளே இருக்கிறது முருகன் முருகன் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு எல்லாருமே. அப்போது நானும் வந்து அது அப்படி தான் எனக்கு காமிச்சிது, கனகமுட்டி ஐயா சொன்னார்னு சொன்னேன். இப்போது திருப்பதி கோயிலில் இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிறது விஷ்ணு சிவன் தான், முதல்ல சிவன் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் புராண வரலாற்று இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வராங்க இப்போ. அது சுற்றி வேங்கையினுடைய இருக்கிறதுனால தான் நிறைய வேங்கைனாவே அந்த சிங்கம் அதுங்களுடைய இதுங்கள்லாம் மதில் சுவரில் இருந்தது. அதனால் பெண் தெய்வம் சக்தி காளி அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும், துர்க்கை காளி அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அங்கே அப்படின்னு இருக்கிறதுனால தான் அது வேங்கட வெங்கடேச பெருமாள்னு வர்றதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப நாளாகவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொட்டை அடிக்கிற பழக்கன்றதே முருகர் கோயிலில் தான் இருக்குது. குன்றத்தில் இருக்கிறதுலாம் முருகன், அதை பார்த்தாலே முருகன் சிலை மாதிரி இருக்கின்றது, அதனால் அது உள்ளே இருந்தது முருகர் தான், அதை போயிட்டு மாற்றி வச்சாங்க பெருமாள் கோயிலா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ வந்து சிவன் விஷ்ணுவாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். நீலம் ஆரஞ்சுன்னு பாருங்கள் இனிமேல்ட்டு அப்படின்னு கூட சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருந்தது சிவன் தான்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காளிமா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வானத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமான ஒரு இது நடக்குதுன்னு. இதில் என்ன ஆகும்னா, அரச இதில் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராகவோ ஆந்திராவினுடைய சீஃப் மினிஸ்டராகவோ இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் வேர்ல்டில் விஷ்ணு கோயிலுன்றதுல ரொம்ப இது முக்கியம் திருப்பதியாக இருக்குது. அதில் இந்த புரட்டாசி மாதன்றது அந்த விஷ்ணுவுக்குரிய அந்த முக்கியமாக அந்த திருப்பதி கோயிலில் நிறைய உற்சவங்கள் நடக்கின்ற ஒரு நாளாக வீடுகளிலும் நம்ம வந்து அசைவம் சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு இதுவாகுது. இந்த சமயத்தில் அந்த மதத்துக்கு எதிராகவே அந்த மத சம்மந்தப்பட்ட இல்லாத மற்ற 2 பெரிய மதங்கள் கூட இதில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடும். அந்த அந்த இன்வால்வ் ஆகினா கூட அது இல்லாமல் இதை அவர்கள் மட்டும் செய்யாமல் வானுலகத்தில் நடக்கின்ற அந்த சண்டையின் காரணமாக அந்த கடவுள்களே கூட உங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அது உண்மையிலேயே அதில் வந்து அந்த பன்றி கொழுப்பு அந்த மாதிரி விஷயங்களை கலந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய உச்சநிலை தான். உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பாக நீ நினைக்கிற விஷயத்த உணவில் கலக்குதுன்றதும், அதுக்கப்புறம் வந்து நீ இனிமேல்ட்டு நீ வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம விட்டுடலாம் அப்படின்லாம் கிடையாது. நீ ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, உன் வயிற்றுக்குள்ளேயே போயாச்சு, ஆனால் இதுதான் அது உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் சாட்டிசம் உங்களுக்கு. அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து அந்த வானுலகத்தில் வந்து நெகட்டிவாக அது நடக்கிற சண்டையினுடைய உச்சத்தில் தான் ஒரு அரசவை வந்து அதுக்கு முன்னாடி வந்து அதே அவங்க திருடிட்டு அவங்க இது பண்ணி போயிட்டாங்க ஒரு பெரிய வைரக்கல்ல அப்படின்றத கூட மதன் கௌரி சொல்லியிருந்தார் பாருங்க. ஒரு வைரக்கல் இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவர் கூட பெருசாக பேச முடியல அதை பற்றி. முன்ன சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி அப்படி சொல்லிட்டு விட்டார். முன்ன கூட சொல்லியிருக்காங்க இதே அரசில் இதே பீரியடில் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்தப்போ இது சொல்லிட்டு விட்டார். அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. அதுக்கு பதில் தான் இத்த சொல்கிறாங்கன்னு கூட சொல்ல அவர். அது மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டார் அவர். அந்த மாதிரி வந்து இப்போ அது பதிலுக்கு பதிலுன்னா கூட அது அரசாங்கத்தில் வந்து உனக்கு சிவன் விஷ்ணுன்றது ஒரு விதமான தொடர்பு கொள்ளும். அந்த சிவனும் விஷ்ணுவும் இங்கே வேறு ரூபத்தில் இங்கே பிறந்திருப்பாங்க. அந்த சிவனும் விஷ்ணு இந்த இடத்துல நல்லவங்களாகவும் பிறந்திருக்கலாம், கெட்டவங்களாகவும் பிறந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவங்க மேலே நடக்கிற ஒரு சண்டைக்கான திருவிளையாடல்களாக இங்கே பூமியில் நடத்தப்படுகின்றது. ஆனால் அது திருவிளையாடல்களாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திருவிளையாடல்ன்றதே என்னதுன்னா, ஒரு நல்ல விதமாக போய் ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு பெரிய போர் நடந்து கடைசியில் மாரல் ஸ்டோரி இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். அப்படி இல்லை இது. அது பேர் தான் திருவிளையாடல். ஆனால் இதுக்கு பேர் வந்து திருவிளையாடல் கிடையாது. இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த தீய உருவாகவே அவங்க எடுத்து கடவுளே வந்து இப்போ ராமாயணத்தில் கூட வந்து சிவனையே கூட வந்து உங்களுக்கு ராவணனாக பிறந்திருக்கலாம்.
சிவனே கூட வந்து அவராகவே பிறந்திருக்கலாம், இல்லை அவர் ஒரு சிருஷ்டித்திருந்திருக்கலாம். எப்படி நெற்றிக்கண்லேருந்து இவர் முருகரை தோற்றுவிச்சார் அந்த மாதிரி சிவனே கூட ராவணனை சிருஷ்டித்து நீ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து இத்தனை கெட்ட பேர் வாங்கி இப்படி 10 இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தின மாதிரி இப்படியெல்லாம் கெட்ட பேர் வாங்கி இப்படி பண்ணு அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அதே சிவனே கூட ஒரு வேளை இல்லை விஷ்ணுவே கூட உங்களுக்கு அந்த இடத்தில் எதிராளியாக அந்த ராமரை உருவாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களால் இப்படியெல்லாம் இந்த போர்கள் நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் அசிங்கப்பட வேண்டும், இத்தனை கெட்ட பெயர்கள் வர வேண்டும் என்றதெல்லாம் ஏற்கனவே செய்துவிட்ட நேதி அப்படின்றது அதில் இருக்குது. ஆனால் இதில் காளியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாட்டில் வந்து தீய சக்தியினுடைய கை தான் ஓங்குது, உனக்கு தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்ததுன்னே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பெண்கள் விஷயமாக இருக்கட்டும், அந்த விஷ்ணுன்றவர் வந்து அந்த ஸ்கூலில் எதனா மாட்டிட்டு போனார், அதில் கூட உங்களுக்கு அந்த என்னால் வாய் விட்டு சொன்னால் பிரச்சனையாக கூடலாம். இது இந்த பக்கம் விஷ்ணுன்ற பெயருக்கு இருக்கிற மாதிரி தான் அந்த எதிரில் அவர் கேட்டார் பாருங்கள், கண் தெரியாதவர் இருந்தார், அவர் பேர் என்னான்னு தெரியலன்னு. அவர்களுடைய இது வந்து எதிர் சக்தியாக கூட அது இருக்கலாம், வேறு ஒரு கடவுளுடைய சக்தியாக கூட அவர் அந்த கேள்வி கேட்டவனுடைய சக்தி இது வந்து சிவன் சக்தியாக கூட அவர் இருக்கலாம். அதை மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சண்டை 2 பேருக்குள்ளே நடக்குதுன்றதுக்கு இம்பேக்ட் தான் அந்த நடக்குது. ஆனால் இவர் போய் ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் திருப்பதி லட்டில் இப்படி வந்திருக்குதுன்றது விஷயம். அது வந்து விஷ்ணு ரூபமான விஷயத்தில் ரொம்ப அவரை வந்து போட்டு நல்லா இது பண்ணி தியானம் அது இதுன்னு பண்ணிவிட்டு ஏதோ வந்த ஒரு ஆளை ஏதோ ஒன்று பேசுகிறார் நிறைய. ஆணும் பெண்ணும் இது அம்மா அப்பா, ஏன்னா வயசு பத்தாது, இதுக்கு தான் வந்து ஓரளவுக்கு ஞானம் வயசு வேணுன்றது. நீ சொல்கிறது வேறு மாதிரி சொன்னோம். இயற்கைக்கு புறம்பானது கிடையாது. அனிமல்ஸு விலங்குகள் வந்து எப்போதுமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதெல்லாம் அதுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு இருக்குது, அது நம்மளாக உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு பேசணும் அத்தை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னதான் இருந்தாலும் சில விஷயங்களை பேசுறதுக்கு வயசு பத்தாதுன்றதுனாலையோ, சில விஷயங்களை இப்படி பேசக்கூடாதுன்றதையோ அவர் அப்படி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதையே அந்த கிளிப்பையே போட்டு 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 அந்த நூல்ஸாக பேசினா கூட புரிஞ்சிடும்ன்றதுனால தான் கரெக்டாக அவர் அந்த இடத்துல சொல்கிற இடத்துல கட் பண்ணிடுறாங்க அந்த கிளிப்பை. அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்க காதுக்கு ரொம்ப அசிங்கமாக போகும். அந்த மாதிரி தான் அந்த லட்டு விஷயம் கூட. நீ வந்து இனிமேல்ட்டு நல்லா பியூராக பண்ணி சூப்பராக பண்ணி அந்த லட்டு வந்து நாங்கள் ஒன்றுமே ஸ்கேனில் செக் பண்ணி தான் தரப்போகிறோன்னா கூட அதை நீ வாங்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான எதிர்ப்பு கடவுள்களே சில சமயத்தில் பாதுகாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் வந்து இது மாதிரி பண்ண போகிறாங்கன்னா கூட கடவுள்களே பாதுகாத்துக்கும். அப்படி அந்த விஷ்ணுவால் கூட பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு தீய சக்தியின் கை ஓங்குகின்றது. அதனால தான் உனக்கு அது வந்து இப்போ நிறைய பேர் அது வாங்கவே மாட்டாங்க. இப்போ அது போனால் கூட இன்னும் எவ்வளோ இப்போ வரும் பாரு, அதுக்கப்புறம் வரும் பாருங்க நியூஸு, அவ்வளோ இது தேங்கி விட்டது, எல்லாரும் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் பாருங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. லட்டு வேற எங்கன்னா லட்டு பார்த்தா கூட வாங்கி சாப்பிட்ற ஒரு விஷயம் போகும். இது அசைவமே சாப்பிடுகிறவர்கள் கூட, அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்கு கூட உங்களுக்கு சிலதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து சிக்கனும் இதுவும் தான், அது பேர் என்ன, ஆடு இதுங்களை சாப்பிட்றதா இருக்கும். மாடு பன்றி இதுங்களுக்கு வந்து இவங்களுக்கு அருவருப்பாக கூட இருக்கலாம். அவங்க நினச்சிட்ருப்பாங்க, அந்த இவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்களுக்கெல்லாம் நினச்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒப்பும் போல் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கும் கூட அந்த பன்றி இது பிடிக்கலைன்ற மாதிரி இருக்கலாம், மாடு இது எனக்கு வந்து ஒப்பலைன்ற மீனிங்கில் இருக்கலாம் அது. அப்போ எல்லாருக்குமே உலகத்துலேயே ஒரு சாட்டிஸ்ஃபைமான ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு பிடிக்காத விஷயத்தை, அருவருப்பான விஷயத்தை, இந்த மாதிரி பிரியாணியில் எச்ச துப்பி தராங்கன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய உச்சம்தான். அந்த மாதிரி வந்து உனக்கு விரும்பாத ஒரு விஷயத்தை வந்து அதுவும் ரொம்ப அக்லியான விஷயத்தை வந்து செய்ய வைத்து விடுவது என்பது ஒரு கொடூரத்தின் உச்சமாக களி முற்றிவிட்ட. உனக்கு வந்து ஒரு காலத்தில் மகாராஜா இதுங்களே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, அடிமை மாதிரி மற்றவங்கள யூரின் குடிக்க சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர விகாரமாக எல்லாம் மற்றவங்கள வந்து பாடுபடுத்தி ஜெயிலில் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க. ஏதோ சில சினிமாவும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது அதுக்கு இணையான ஒரு விஷயந்தான் இதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பயங்கர அக்லியாக தான் தொடர்ந்து நடக்குது. அந்த யானை வந்து சுப்புலட்சுமி யானை இருந்ததும் சரி, அதுவும் கூட உங்களுக்கு வந்து தீய சக்தியினுடைய கை ஓங்கியது தான். ஏன்னா அதுவும் வைணவ இவங்க விஷ்ணு ரூபம் தான் உங்களுக்கு வந்து அந்த யானைன்றது, குருன்றது, அந்த இது எல்லாமே உங்களுக்கு வியாழக்கிழமை இதெல்லாம் ஒன்று, சந்தனம் இதெல்லாம் ஒன்று. அப்படி இருக்கும்போது அந்த யானை போனதாக இருக்கட்டும், அதுவும் நெருப்பில் சும்மா செத்து போகிறது வேறு, சும்மா யானை போயிடுறது வேறு. அந்த நெருப்புயால் உங்களுக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அது போன ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் போகுது உங்களுக்கு, அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்போ இந்த நடக்கின்ற போரில் வந்து மிக மோசமான ஒரு தொடர்ந்து
கெட்ட விஷயங்களே தான் வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தியின் கை ஓங்கிவிட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. தீய சக்தி அதனுடைய இடத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமாக தீய சக்தியாக சில ஊடுருவல்கள் நடந்து முடிந்து விட்டது. அதனுடைய விளைவாகத்தான் அது வந்து அதனுடைய இடத்தை அது பிடித்து கொண்டது. அந்த தீய சக்தியினுடைய இடத்தை அது பிடித்து கொண்டதால் தான் தொடர்ந்து இப்படி ரொம்ப மோசமான விஷயங்கள், அதுவும் விஷ்ணுவை தாக்குகின்ற விஷயங்களாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரியங்கா மணிமேகலைன்றது கூட உங்களுக்கு நார்த் சவுட்டு பிரச்சனை கொண்டு வந்துடுது. இவங்க பேசுகிறாங்க, எதுனாலும் நீங்கள் வந்து அதை நார்த்துன்னு கொண்டு வராதீங்க, நீங்கள் சும்மா இதுன்னு பாருங்கள், உடனே உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து அந்த பேர் ஹஸ்பண்ட் பேர் இல்லை நார்த் சைட்லேருந்து வந்த பேர் அதுக்கெல்லாம் ஏன் பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் விஷ்ணு அந்த சைவம் என்ற விஷயம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கின்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வரும் அது உங்களுக்கு. அந்த விஜய அப்படின்றது கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விஜய அப்படின்ற பெயர் கூட உங்களுக்கு சில கடவுள்களோட சிவன், இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவன் சம்மந்தமாகவே சில பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த இங்கியாங் மாதிரி அவராகவே இறக்குவார் பூமியில். நான் சொன்ன அதனால தான் 19 அவதாரங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் ஒவ்வொரு அவதாரங்களையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா அதில் கடவுள்களே கூட அவதாரம்னு வந்துட்டு பின்னாடி அதில் தப்புகள் கூட வரும். கடவுள்கள் தப்பு நிறைய விஷ்ணு ரூபகம் கூட பூமியில் பிறந்துட்டு அவங்க நிறைய பெண்களோடன்ற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அந்த விஷ்ணுனுடைய பெயர்கள்ன்ற மாதிரி கொண்டு வந்து அவருக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஒன்று பண்ணிட்டு பண்ணுறத அந்த வானுலகத்தில் மெயின் ஒன்று இருப்பாங்க. அங்கே வந்து இங்கே இறங்கி வந்து இந்த இடத்துல நிறைய கெட்ட பேர் வாங்கணும், இல்லை இறங்கி வந்து நல்லவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் எல்லாம் ராமாயண மகாபாரத்துலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து வருது. ஆனால் இப்போ நடக்குது இந்த கலி முத்திர சமயத்தில் கல்கி வரப்போகிறாருனோ, இல்லை மகாவிஷ்ணு பரம்பொருள் இவர் தான் விஷ்ணு பகவான் தான் உலகத்தில் வந்து அவதரிக்க போகிறாருனோ, இல்லை சத்திய யுகம் முருகன் தான் வரப்போகிறாருனோ, நெருங்க என்ன ஆகிட்டுக்குதுன்னா ரொம்ப அரச காலத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் இதில் வந்து ரொம்ப அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி வந்து ரொம்ப அக்லியாக உன்னால் ஏற்றுக்கவே முடியாத விஷயங்களெல்லாம் சாட்டிஸ்ட் மாதிரி பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு உச்சக்கட்டம் தான் அந்த லட்டுனுடைய அந்த விஷயம். நீ உண்மையிலே கலக்கலப்பா, உண்மையிலே பண்ணல, ஆனாலும் நீ அதை பண்ணிவிட்ட, அந்த ரூமர் பண்ணிட்டல்ல, அவங்களுக்குள்ளே அந்த அருவருப்பு உணர்வு கொண்டு வந்துட்டல்ல, அப்போ நீ என்ன பண்ணுறதுன்னா அந்த கலியினுடைய இது உச்சத்துக்கு போயிட்டு இருந்ததும் ஒரு வகையும், சாட்டிஸ்டினுடைய உச்ச நிலை இன்னும் அது வந்து வெறும் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த வானுலகத்திலிருந்து பூமியில் நடக்கின்ற கடவுள்களே தீயவர்களாகவோ அல்லது கடவுள்களே நல்லவர்களாகவோ வந்து ஒரு விளையாட்டை நடத்தி அவங்க சார்பாளராக இவங்க வேற்று மதக்காரர்களும் வந்து உனக்கு இந்த மதத்தை வந்து இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டே கூட வேணுன்ட்டே வந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கலாம். இல்லை அரசவைகளுக்குள்ளே வர சண்டையினால் ஒரு அரசாங்கத்துக்கும் இன்னொரு அரசாங்கத்துக்கும் உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு, நீ தான் இதுக்கு காரணன்ற மாதிரி அந்த அரசர்கள் பண்ணிவிட்டு இது வந்து அந்த கடவுளை வந்து இந்த மாதிரி இது பண்ணுற விஷயமாகும். இது எல்லாமே வந்து வானுலகத்தில் இப்போ நடந்திருக்குது, இதனுடைய இம்பேக்ட் தான் அப்படின்றது தான் அந்தம்மா வந்து எனக்கு திரும்ப சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ஒரு சிம்பிளாக யார் வேணால் எப்போ வேணால் பண்ணுற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு தியான முறை வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சிவபெருமானுடைய பிப்லாட் அவதாரம்னு ஒன்று சொல்கிறேன். 19 அவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரமாக சொல்கிறேன். அந்த அவதாரத்து கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே சிம்பிளாக ஒரு தியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிளாக, யார் வேணாம், எங்கே வேணாம், எப்போ வேணாம், நான்வெஜ்ஜாக எந்த கதையுமே எதுவுமே இல்லை, வெரி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் உச்சமாக நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பிரம்ம முகூர்த்தம் தான், அசைவம் சாப்பிடாததான்றதெல்லாம் ஒன்று இருக்குதில்ல. ஆனால் ரொம்ப சிம்பிள் இதில் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதுன்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்குள்ளேயே என்கிட்ட கூட சொல்ல வேணாம், கமெண்ட்டில் கூட போட வேணாம். நான் சொல்கிற சில அந்த ஒரு தியான மெத்தடை மட்டும் பண்ணி இது எல்லாரும் பண்ணும்போது மட்டும்தான் இப்போ அந்த நாட்டில் இறங்கி விட்டு அந்த தீய சக்தியை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அப்படி சிவனை நோக்கி நம்ம எல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமானாலே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அப்போ கண்டிப்பாக அந்த தீய சக்தியுடையது டெய்லி நீங்கள் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வைரல்ஸ் தான் நம்ம கேள்விக்கப்பட்டுக்கினே வருவோம். அடுத்தது அதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரே ஒரு வழி, நான் சொல்கிறேன் அந்த ஒரு தியான முறை. ஆனால் சிவனை நோக்கி அதை நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் அது பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் மொத்த பேரும் சேர்ந்து சிவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு சிவனை கும்பிட ஆரம்பித்தாதான் இது டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்ட்டு சிவனை வந்து நோக்கி வணங்குகின்ற, தவம் செய்கின்ற, அது தப்பே தான் பக்கம் இருந்தால் கூட, நாட்டில் தப்பே இருந்தால் கூட, எதிர் சைடில் தப்பே இருந்தால் கூட சிவனை நோக்கி டக்குன்னு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டு சிவனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே ரிலீவ் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த தியான விஷயத்துலேயே இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்களான்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும்.
ஆனால் அதை டைரெக்டாக கேட்கக்கூடாது. இது ஒரு விதமான சூட்சுமம். டைரெக்டாக எனக்கு இது வேணும், அதுக்காக தான் நான் தியானம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அது ஒரு சூட்சுமமான விஷயம் இருக்குது. அதுதான் அடுத்த வீடியோவில் நான் அந்த பிப்லாட் அவதாரத்தை பற்றி சொல்லிவிட்டு, அதை நம்ம எப்படி அந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.